அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியுடன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சந்தித்திருக்கிறார். நேற்று தொகுதி உடன்பாட்டில் அவருடைய கட்சி இடம்பெறாதது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏசி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியுடன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் சந்தித்திருக்கின்றனர். ஏற்கனவே ஜான் பாண்டியனுக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ராஜபாளையத்தில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கான தொகுதிகள் அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ராஜபாளையத்தில் ஜான் பாண்டியன் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன.